ஓகே. ஒரு சேவ போட்டாச்சு. இப்ப அடுத்தது என்னன்னு போய் பார்க்க வேண்டியதுதான். இந்த லைஃப் எடுத்துக்குவோம். இந்த பேரல்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? சந்தோஷம். இப்ப நேரா போயிட்டு அந்த போட் எடுப்போம். திமிங்கலம் தான் வரும்னு நெனைக்கிறேன். நான் வேற உட்காந்து விளையாட முடியல. நின்னுக்கிட்டே தான் விளையாடுறேன். ஏன்னா என்ன காரணம்னா, ஃபோன்ல தான் பேசுறேன். ஃபோன்ல பேசி தான் வீடியோ போடுறேன். ஸோ, அதனால நின்னுக்கிட்டே பேச வேண்டியதா இருக்கு. அந்த திமிங்கலம் தாங்க அடியில தான் இருக்கு. ஆத்தி எத்தாதண்டி. இதுகிட்ட மாட்டினா கைமா தான். பயவுள்ள என்ன பண்ண போதோ பீதியில இருக்கு. அச்சோ! அச்சோ! போட்டையே கவுத்து விட்டுருச்சே. ஸோ, அந்த கொக்கி வந்து திமிங்கலத்துக்கு மேலே மாட்டிக்கிச்சுங்க. இப்போ திமிங்கலம் எங்கெல்லாம் போதோ அந்த போட்டும் அங்கேயே போதாட்டுக்கு. ஓரமாக போ. கட்டை மேலே மோதினா லைஃப் போயிடும். ஓரமாக போ. வாயில் போட்டுரும். வாயை திறந்துக்கிட்டு வருது பாருங்க. எப்படி கட்டை மேலே தான் மோத வைக்கும். அதனால் ஓரமாக போயிடுவோம். எங்கடா காணோம்? ஓரமாக போயிரு. மறுபடியும் கட்டை மேலேயே மோத வைக்குது. ஓரமாக போயிரு. எங்கடா போற? ஏறு. போட்டில் ஏறு. இந்த மாதிரி தான் அதோட வாயில் மாட்டணும். அவ்வளோதான். போட்டை கவுத்து விட்டுரும். லைஃபை போயிடும். லைஃபை போடுவோம். ஃபுல் லைஃப் போட்டாச்சு. இனிமேல் லைஃப்பை குறைக்கவே கூடாது. ஈட்டி எடு போடு. ஐயோ! ஓடி. மாயமாக மறைஞ்சிச்சு. நீ எங்கே போனாலும் சரி உன்னை விட்றதா இல்லை. எடா நான் கீழே போச்சா மேலே இதான் வாயிலே வாங்கிக்க. ஐயோ! டக்குன்னு கீழே குனியுது. சரி, கொஞ்ச நேரம் நின்னா தானே நம்ம ஈட்டி எடுத்து மண்டையிலே போடலாம். இந்த பட்டாக்ஸ்லேயே வாங்கிக்க. போடு. வாங்கிக்க. நல்லா வாங்கிக்கிச்சுங்க. 3 அடி சரியான அடி. நல்லா அடி வாங்கிடுச்சு. எல்லாம் சேர்த்து வச்சு அடி போட்டேன். இந்த இன்னும் 2 அடி வாங்கிக்க. வாயை திறந்துட்டு வரமே. ஓடி. இல்லை, மாயமாக மறைஞ்சிருச்சு. மாயமாக மறைஞ்சா மட்டும் ஒன்றை விட்டுருவனா? எங்கே இருந்தாலும் வந்துரு. உனக்கு சாவு என் கையில் தான்டா. இந்த வாயிலே வாங்கிக்க. போட்டுக்க. என்ன சாக மாட்டேங்குது? எவ்வளோ அடியும் வாங்கிருச்சு. ஓரமாக போ. இந்த செத்து தொலை. ஈட்டி எடுறா. இப்போ வேறு ஈட்டி எடுக்கவே மாட்டேங்கிறான். ஈட்டி எடுப்பனாங்கிறான். போடு. பட்டாக்ஸ்ல போடு. இத்தனை அடி வாங்கிருச்சு. என்ன சாக மாட்டேங்குது? சாமி போடு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. போ. இனிமேல் ஜென்மத்துக்கு நீ வரக்கூடாது. ஐயோ! மறுபடியும் எனக்கு கவுத்து விட்றாத. நீ சாப்பிட்றப்ப என்ன சாவடிச்சிடாத. கயிறு மாட்டிக்கிச்சா? அச்சோ! காலில் மாட்டிக்கிச்சு. போடு. ஐயோ! காலில் மாட்டிக்கிச்சு. லியான், கயிறு அவுத்து விட்டுறா. கயிறு அவுத்து விட்டு எக்ஸ் அழுத்துறேன். இந்த அழுத்துறேன். நீ அவுத்து. நான் அவுத்துறேன். நீ வெட்டிடு. அவ்வளோதான்டா, வெட்டிட்டேன்டா தங்க குட்டி. அவ்வளோதான்டா சாமி. பெரிய போராட்டம்டா. அப்பாடா. பயபுள்ள பாவம் டயர்டாகிடுச்சு. சரிவா, போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்.
அந்த தண்ணியை பாருங்களேன், தண்ணிலாம் ஒரு மாதிரி எல்லாம் பாசாம பிடிச்சி போய் கேவலமாக இருக்குது தண்ணி. வாயிலேருந்து பிளட்டு வருதுங்க. ஆல்ரெடி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டானுங்கள்ல, அந்த இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவனும் ஒரு ஜாம்பியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கான். சாப்டர் முடியுது, 1க்கு 3 சாப்டர் முடியுது. ஒரு சேவ் அடிச்சிருவோம். லோடிங் ரொம்ப நேரம் ஆகுமே. என்ன படுத்து மயக்கம் போட்டானா என்ன ஆச்சு? பைப்பிளைக்கு எந்திரிக்கிறாங்க. அப்போ படுத்தவன் இப்போ தான் எந்திரிக்கிறாங்க. யாரோ வர மாதிரி இருக்கு. ஐயோ, அந்த விஷக்கிருமிகள்லாம் அவன் நெஞ்சில் போய் எல்லாம் மாட்டிகிட்டே எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, அவன் கையில் மாறுது பிளட்லாம் பாருங்க. ஒரு 2 கை ஒரு மாதிரி. ஐயோ, சாம்பியாக மாறிட்டேன். கனவா? ட்ரீம்ஸு? ஷோ, கனவே கொடூரமாக இருக்கு. ரியலானா என்ன ஆகுறது? ஓ, இப்போதைக்கு நீ தப்பிச்சடா சாமி. முதல்ல அந்த மருந்தெல்லாம் கிளியர் பண்ணும், தடுப்பூசி போடணும் பயவுள்ளைக்கு. இப்போ யார்? Leon, it's been 6 hours since our last transmission. I was starting to get worried. Don't you mean lonely? Anyway, I started to feel dizzy, and then I guess I must have lost consciousness. Lost consciousness? Maybe that has some connection to what the village chief was talking about. Can't say. But I'm all right now. I'm going to continue my mission. 6 மணி நேரம் எங்கடா உன்னை பிடிக்கணும்ல, என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறேன். இல்லைங்க, நான் வந்து ரொம்ப நேரமாக நான் சுயநினைவிலே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆஷ்லியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்குறேன். இன்னும் இல்லை அப்படின்றான். கண்டுபிடிச்சிடலாம். ஆஷ்லி எங்கே போயிட போகிறான்? இங்கே தானே இருப்பான். 1000 பொற்காசுகள். சேவ் அடிப்போமா? சேவ் அடித்தாச்சு. 7 நிமிஷம் இருக்கா? ஒரு 15 நிமிஷம் இந்த வீடியோ போடுவோமா? ஒரு 7 நிமிஷம் விளாண்டா சரியாக இருக்கும். அதுக்குள்ளே அடுத்த சேவ் வந்துடுமா? இதுதான் பாதை. இங்கே ஒரு கதவை திறக்கும், அப்புறம் அங்கே ஒரு கதவை திறக்கும். இன்னைக்கு கதவு திறந்து விட்டது. இப்போ அப்படியே போக வேண்டியதான். இன்னும் இங்கே எத்தனை பேர் வரானுங்க? இன்னும் தாத்தா கொடூரமாக மாறிக்கிட்டு இருக்காரு. அதான் அடுத்த லெவலில் அப்கிரேட் ஆகிட்டார் தாத்தா. அச்சோ, தலை எல்லாம் எப்படி? ஸ்னைப்பர் எடுத்துக்குவோம், அதுவும் சரி வரும். ஸ்னைப்பரில் தான் போட்டால் தான் சாவாப்பில். நம்ம ஹேண்ட்கனில் போட்டோன்னு வச்சுங்களேன், சாக மாட்டாங்க. ஸ்னைப்பர்லேயே 2 குண்டு வாங்குறாங்க. தேவையில்லாம நானே போய் மாட்டிக்கிறேனே. கத்தி எடுத்து கழுத்தாக இருக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, இவனுக்கு முளைச்சிருச்சு. தலை முளைக்குதுங்க. தலையிலே போடு. அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹேண்ட் கன்னை மாற்றிக்குவோம். ஸ்னைப்பர் தேவைப்படாது. ஸ்னைப்பரை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஹேண்ட் கன்னை வச்சே வேலையை முடிச்சிடுறது. காட்டில் அந்த வெள்ளம் பார்த்துக்க, தண்ணியில் காட்டில் எவ்வளோ வெள்ளம் போகுது பாருங்க தண்ணியில். இது ஏதோ டேம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு வில்லேஜ்னு சொல்கிறானுங்க. இந்த வில்லேஜில் படுபயங்கரமாக இருக்குது. அந்த அட்மாஸ்பியரே பார்த்தா அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த கேம் எப்படி இருக்கும்? மலையிலேருந்து இறங்கியாச்சு. ஸோ அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஒரு தர்ப்பான்னு நினைக்கிறேன் மேலே. ஆமாங்க, அதான் இருக்கும்.
இவ்வளோ கீழே விழுந்துருச்சு. ஒரு குண்ட்லேயே செத்துட்டான். ஸோ கீழே விழுந்துட்டேன். ஏதோ ஜொலிச்சது ஏதோ நான் தான் பார்த்தேன். இதான் இங்கே இருக்கு. ஏதோ டைமண்ட் மாதிரி தெரியுது. இதை கரெக்டாக சுட முடியலையா? விழுந்துருச்சு. ஏன்னா இந்த டைமண்ட்லாம் விற்றோம்னா நமக்கு ஏதாவது புதுசாக கன்று வாங்குறதுக்கு, ஏதாவது லைஃப் வாங்குறதுக்கு எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஜம்ப் பண்ணடா. எவ்வளோ நேரம்டா எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டே இருக்கேன். எங்கடா பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஸ்னைப்பரில் தான் போடணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, அப்போ தான் அந்த பாக்ஸ் வரும். ஓகே, இப்போ எப்படி ஜம்ப் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எப்படா தாவறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பாக்ஸை சுட்டு நம்ம வந்து பாதையை உருவாக்கணும். ஸோ அதான் மேட்ரு. மேலே என்ன வச்சுருக்கானுங்க? இங்கே ஏதோ ஒரு இது லிவர் மாதிரி இருக்கணுங்க. ஆமாம், லிவர் தான் இருக்கும், மேலே இருக்கும். மேலே போயிட்டு அந்த லிவரை இழுத்து விடுவோம். அந்த லிவரை இழுத்து விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வரும். தண்ணி வந்து டேன் ஆகி, தண்ணி வேறு இடத்துல டேன் ஆகி அந்த மிஷின் ஆஃப் ஆகுதா? டேம் மூடுதா? ஆமாங்க, டேம் மூடுது. தண்ணியை மாற்றி விட்டுருச்சு. இங்கே வர தண்ணியை அங்கே மாற்றி விட்டுருச்சு. ஸோ அப்போ தான் அந்த பாதை கிடைக்கும் போல். பாதை நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ கீழே இறங்க வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வருவானுங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு அவனுங்க மேலே ஏற 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 ஒவ்வொருத்தனையாக நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் பெஸ்ட் ஐடியா. கீழே இருந்தான்னு வச்சுங்களேன், நம்ம போட்டு தள்ளிடுவானுங்க. அப்படியே மேலே ஒருத்தனாக ஏறுவோம். செம்ம ஜாலியாக இருக்குங்க பாருங்க. ஒருத்தனா கீழே விழுவான். இதான் ஈஸியான வழி. இல்லைன்னு வச்சுங்களேன், கீழே இருந்தோம்னா எங்கேயும் போக முடியாது, நவரவும் முடியாது. அவன் தலை விட்டு செதறி செத்துட்டான். கீழே இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. யோசிக்கிறானுங்க என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. நம்மளால ஒவ்வொருத்தனா சாகிறானுங்க. செம்ம ஜாலியாக இருக்குல்ல. கஷ்டப்பட்டு ஏறி வரானுங்க. கீழே அந்த இது மறைஞ்சிருங்க. புல்லட்டு காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மறைஞ்சிரும். அதை எடுக்கணும், டக்குன்னு போயிட்டு அது மறையிறதுக்குள்ளே போய் எடுக்கணும். இல்லைன்னா இவனுங்க செத்து வேஸ்ட்டாக போயிடும். இல்லை எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கீழே போயிடலாம். பரவாயில்ல, எல்லாமே இருக்குது. காயின்ஸு 30 ஹேண்ட்கன் புல்லட்டு, டிஎம்பி புல்லட்டு 30, அப்புறம் ஒரு 1300 காயின்ஸ். பரவாயில்ல, சூப்பர். சரி, போயிட்டு முடிஞ்சால் ஒரு சேவ் அடிச்சுட்டு இந்த வீடியோ இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இந்த கதவை திறக்கணுன்னா இந்த உருண்டையை வந்து நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் அந்த கதவை திறக்க மாட்டேங்க. இப்போ எடுத்த அந்த உருண்டை இருக்குல்ல, அது ஒரு கீ ஆக்சுவலாக. I've obtained an object that resembles the cult group's insignia. Wonderful, Leon.
Head back to the church. Ashley's safety is our immediate priority. ஸோ அதான் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு கிடச்சிருக்கு கதவை திறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, சீக்கிரம் வந்து ஆஷ்லியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நம்ம போட்டு இங்கே இருக்குது. ஓ, இப்போ அந்த இடத்துக்கு போவோம். ஒரு இடத்துல வந்து நம்ம கிளம்பணும்ல. ஸோ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஆ